வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ பிசி எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றின இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம், அது கூடவே எத்தனை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், சில டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இப்போவே எடுத்து வைக்கலனா லாஸ்ட் டைமில் ஏற்படுற பதட்டத்தினால அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஃபிசிக்கலுமே ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்போவே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போவே எடுத்து வச்சிட்டா எதுக்கும் பதட்டம் ஆகாமல், நெக்ஸ்ட் டென்ஷன் ஆகாமல் தாராளமாக ரிலாக்ஸாக ஃபிசிக்கல் போகலாம். எதுக்கு நம்ம கடைசி நேரத்தில் இது இல்லையே அது இல்லையே நினச்சி டென்ஷன் ஆகணும். ஸோ இப்போவே ப்ரிப்பேர் ஆயிருங்க. இல்லைனா லாஸ்ட் டைமில் அதை எடுத்து வச்சோமா இதை எடுத்து வச்சோமான்னு ரொம்ப பதட்டப்படணும். ஒருவேளை ஃபிசிக்கலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு எதுக்கு அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டென்ஷனும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அவங்க விட போகிறது கிடையாது. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அவ்வளோ டாக்குமெண்ட்டுமே அவங்க கேட்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படி கெஞ்சும் போதே நமக்கான ஹோப்பே, நம்மளோட ஒரு கான்ஃபிடென்ஸே அதிலே குறைஞ்சிரும். அவங்க ஸ்லைட்டாக திட்டுவாங்க, அதனால் நமக்கு கான்ஃபிடென்ஸே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு செக் பண்ணுறவங்களும் பிசி கேண்டிடேட்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம இந்த டாக்குமெண்ட் வேணாம் அந்த டாக்குமெண்ட் வேணான்னு நம்மளே ரெடி பண்ணக்கூடாது. நம்ம என்னெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவங்க கேட்ட உடனே எந்த டாக்குமெண்டாலும் இருந்தாலும் எடுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருப்பீங்க, பட் இப்போ அதோட ஒரிஜினல் உங்கள் கையில் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணலாம், நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம்மை தொலைச்சிருப்பீங்க. பிஎஸ்டிஎம்லாம் அடுத்து என்னன்றதை நான் சொல்கிறேன். பிஎஸ்டிஎம்மை பற்றி நிறைய டீட்டெயில் சொல்கிறேன். நான் பிஎஸ்டிஎம் தொலைச்சிருப்பீங்க, மேபி ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் சில பேர் ஸ்கூல் லெவலில் விளாண்டதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் மார்க்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் நான் அப்லோட் பண்ணிட்டேன், தெரியாமல் அந்த டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை கொடுக்கலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதை அவ்வளோத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. பட் அந்த டாக்குமெண்ட் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கா அப்படின்றத அவங்க தான் செக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஸ்கூல் லெவலில் நடந்த ஸ்போர்ட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மார்க் உங்களுக்கு கிடையாமல் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் தப்பான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதை தான் நோட்டிஃபிகேஷனே நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். இது யூஎஸ்ஆர்பி வெப்சைட், டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருந்தது. அதாவது கொடுத்துருக்க நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட் எடுத்து வைக்கணும். அப்படி மேபி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லை, அல்லது அந்த டாக்குமெண்ட் வேலிடான டாக்குமெண்ட் இல்லைன்னா, நீங்கள் எந்த ரிசர்வேஷனுக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கீங்களோ அந்த ரிசர்வேஷன் மட்டும் தான் கிடைக்காத தவிர்த்துட்டு உங்களை ஃபுல்லாக ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட் கொடுக்கீங்க, பட் அவங்க கொடுத்துருக்க மாதிரியான ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட் அது கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான கோட்டாலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆயிடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளோதான். இப்போ நிறைய பேர் பிஎஸ்டிஎம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் போயிட்டு, நமக்கு டிஎன்இ சேவைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு உங்களோட டிஎன் ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். அந்த நம்பரை போட்டிங்கனாலே, உங்களோட பிஎஸ்டிஎம்கான நம்பரை போட்டிங்கனாலே உங்களோட பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் ரிட்டர்னுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் மொபைலில் நம்பரை சேவ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா சின்ன ஃபோட்டோவாச்சும் இருக்கும். நீங்கள் ஒரிஜினலாக அந்த பிஎஸ்டிஎம்மை டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் டிஎன்இ சேவை அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட இந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை போட்டிங்கனாலே புது பிஎஸ்டிஎம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது புது டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகாது. இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்டோ அதே டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் போயிட்டு அவங்கள சப்மிட் பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட்டுக்கான ரிசர்வேஷன் தான் கட் ஆகுமோ தவிர்த்துட்டு நீங்களே மொத்தமாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களே ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ சில டாக்குமெண்ட் இல்லைனாலும் பயப்படாமல் இருக்கிற டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாத டாக்குமெண்ட்டுக்கு ஒன்று எக்ஸ்கியூஸ் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கான ரிசர்வேஷன் மட்டும் கட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது டாக்குமெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றின டீட்டெயிலு. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்னா அந்த அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு கார்னர் சீட்டாக இதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இது கேட்கல அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட் இந்த நம்மளோட அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேபி அப்ளிகேஷன் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக அப்ளிகேஷன் 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். நம்ம ஹால் டிக்கெட் 2 ஜெராக்ஸ், அப்ளிகேஷன் 2 ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ
இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம்ல அப்ளிகேஷனில், அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டும் வேறு ஏதாவது ஃபோட்டோ வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 எடுத்து வச்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் வீடியோவாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்லேயுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த 3 மென்ஷன் பண்ண அதிகாரிகிட்ட மட்டும்தான் வந்து சைன் வாங்கின சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. பட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த 3 அதிகாரிகிட்ட இருந்து மட்டும்தான் வந்து சைன் வாங்கின சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும், மற்றபடி எந்த சர்டிஃபிகேட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்க மென்ஷன் பண்ணதை கவனிக்காமல் வேறு ஏதாவது ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கின சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட் வச்சுருந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, அதை கொண்டு போயிருங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே கண்டிப்பாக அவங்ககிட்ட கொடுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது கூடவே நீங்கள் வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3மே எடுத்துகிட்டு போங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கும்போது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் வித் டேட்டோட தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக வந்து டேட் இருக்கணும். டேட் இருக்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கூடவே வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்னா அவங்க மென்ஷன் பண்ண அந்த 16 கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து மற்றபடி வேறு எந்த கேமில் வந்து நீங்கள் எந்த லெவல் போயிருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க அந்த 16 கேம்ஸை பொறுத்த அளவுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். வேறு எந்த கேமுமே வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா NCC NSS இந்த சர்டிஃபிகேட்டுமே கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குமே வந்து உங்களுக்கு மார்க் உண்டு. அதுக்குமே வந்து ½ மார்க்லேருந்து 2 மார்க்ஸ் வரைக்குமே தராங்க. ஸோ NCC NSS சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதை எடுத்து வைக்காமல் இருந்துடாதீங்க. அதுக்கான 2 மார்க்குமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான டிரான்ஸ்ஜெண்டருக்கான சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. வார்டு கோட்டாவில் இருந்தீங்கன்னா, அதாவது வாரிஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ ப்ரைவேட் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து NOC சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. அந்த NOC சர்டிஃபிகேட்டுமே எடுத்து வச்சுக்கணும். NOC சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, நான் அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் தான். நீங்கள் இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றதுக்கானது தான் வந்து NOC சர்டிஃபிகேட். அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும். அப்ளை பண்ணும்போது இதை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து இன்னும் சில பொருட்கள் எடுத்து வைக்கணும். அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ பதட்டப்படாமல் எல்லாருமே ரெடி ஆகுங்க. லாஸ்ட்டு 3 டேஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த ஹெவியான ஒர்க் அவுட்டும் பண்ணாதீங்க. நார்மலாக ஜாகிங்கு, ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி போனோடனே ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரன்னிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுவே போதும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 3 டேஸ்லேயும் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட்டு 3 டேஸில் கூட இன்ஜுரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் ஒரு நெகட்டிவாக சொல்லலை. ஸோ வந்து லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து உங்களோட ஹெவி ஒர்க் அவுட்டை ஃபுல்லாத்தையும் நிறுத்திடுங்க. அது கூடவே இந்த லாஸ்ட்டு 3 டேஸுமே வந்து உங்களுக்கு எந்த டென்ஷனுமே ஆகக்கூடாது. இந்த ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றதோடைய நம்மளோட மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாத வாக்குவாதத்துலேயோ வீட்டில் எந்த பிரச்சனையிலையுமே வந்து நீங்கள் தலையிடாதீங்க. இந்த லாஸ்ட்டு 3 நாள் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிசிக்கலை பற்றி மட்டும்தான் இருக்கணும் இந்த லாஸ்ட்டு 3 டேஸுமே. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியமோ அதை பொறுத்தளவுக்கு மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப முக்கியம். நீங்கள் லாஸ்ட்டு 3 டேஸில் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ தேவையில்லாத ஏதாவது ஒரு சண்டையிலையோ இன்வால்வ் ஆகி அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 டேஸ் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக இருங்க. உடம்பும் மனசும் வந்து நிதானமாக இருந்தால் மட்டும்தான் ஃபிசிக்கல் நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 4 டேஸில் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. உங்களோட ஃபிசிக்கலை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டுருங்க. அதுக்குன்னு ரிலாக்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எதையுமே எடுத்து வைக்காமல் ரிலாக்ஸாக இருந்துடாதீங்க. இப்போவே வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுருங்க. ஏன் இந்த டாக்குமெண்ட் வந்து இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து 1:5 ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்க. அதாவது 3000 வேகன்சிக்கு 3500 வேகன்சிக்கு மேலே தான் இருக்குது. அதுக்கு 18,000க்கு மேலே வந்து நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1:5 ரேஷியோவில் எடுத்துருக்கிறதுனால எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், இதுதான் வந்து அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அவங்க ரிஜெக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு லெவலே இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதனால அதில் யாருமே ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ண சொன்னேன்னா, அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அதனால் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கே நம்மளால் நகர முடியாது. ஸோ அதனால் அவங்க டார்கெட் என்னவாக இருக்குன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே பாதியை வந்து கழிச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சீரியஸாகவும் பண்ணுவாங்க.
அதனால டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. புது டாக்குமெண்ட் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. பழைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் வந்து நிறைய மார்க் எடுத்துட்டேன், அதனால் என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாகவும் வர முடியாது. ஏன்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது யார் பண்ணுவான்னா போலீஸ் எல்லோரும் தான் பண்ணுவாங்க. அவங்க கையில் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் இந்த டாக்குமெண்ட் இருக்குது, ஸோ நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு 5 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அது 5 டாக்குமெண்ட் இருக்குதா, இவ்வளோ தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. மற்றபடி நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் தேவையில்லை, இதெல்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. அவங்க அதெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறதே உங்களோட அப்ளிகேஷனில் இருக்க அந்த டாக்குமெண்ட்டோட கவுண்டிங்கும் அந்த டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்குதா அப்படின்றது தான். ஸோ இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சில திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன், அது என்னென்ன திங்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்ஸாக வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வாட்டர் பாட்டில் நிறைய வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கூட லெமன் ஜூஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நீங்கள் வந்து லஞ்ச் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா காலையிலே 6:30க்கு நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம்னால உங்களை எப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களோட என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் காலையிலே வந்து சாப்பிட்டுட்டு காசி 6:30க்கு முன்னாடியே உங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஏதாச்சும் பழங்கள் சப்பாத்தி இதை எடுத்துகிட்டு போயிருங்க. கண்டிப்பாக லஞ்சு கொண்டு போயிடணும். அது கூடவே வந்து நிறைய பேர் வந்து ஷூஸை எடுத்துகிட்டு போடாமல் போவீங்க. ஏன்னா காலையிலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தானே, அது வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஷூஸ் வித் சாக்ஸோடு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. டிஷர்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ரிலீஜியன் சிம்பிளோ எந்த கம்யூனிட்டி சிம்பிளோ எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராண்டோட சிம்பிள் மட்டும் இருக்கலாம், மற்றபடி எந்த சிம்பிளுமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ளைன் டிஷர்ட்டாக காலர் வச்ச டிஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே இது வந்து காமன் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கம்மும் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாருக்கிட்ட போயிட்டு பென்னு தாங்க கம்மு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. பென்னும் கம்மும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்டு. இவ்வளோ நேரம் நான் சொன்ன டாக்குமெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது கூடவே சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸாம் ஃபிசிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டே நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்டியூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு டேயில் நம்ம காலையில் 6:30க்கு ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக நடக்கிறதுனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் தான் வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணுவாங்கன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இது நமக்கு வந்து கேமரா தான் வந்து உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படி இல்லை நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணும், ரிவீல் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அல்லது தப்பாக மெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்ககிட்டே வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணலாம். அவங்க வந்து ரிட்டனுமே உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு என்டியூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். என்டியூரன்ஸ்னால் வந்து இதுலேருந்து நீங்கள் எலிஜிபிள் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. என்டியூரன்ஸ் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு 1500ம் கேர்ள்ஸ்க்கு வந்து 400 மீட்டர் ரன்னிங்கும் அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே இது ரெண்டத்தையும் முடிச்சா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த டேட்டில் வந்து ஸ்டார் ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறதே. இதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த அடுத்த லெவல் தான் வந்து டே 2. இது வந்து டே 2ன்னு தான் கொடுத்துருக்கேன், செகண்ட் டேன்னு கொடுக்கல. சில பேருக்கு வந்து செகண்ட் டே நடக்குது, சில பேருக்கு வந்து 2 நாள் கழிச்சு கூட நடக்கலாம். அதனால் டே 2ல் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதில் தான் வந்து ஸ்டார் ஈவெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் எவ்வளோ பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் உங்களோட ஃபிசிக்கல் மார்க் இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டபுள் ஸ்டார் எடுக்கிறதுக்கு பாருங்கள். உங்கள் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குல்ல, இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் மார்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஓவரால் மார்க் தருவாங்க. இதில் நமக்கு மார்க்கில் எது 2 வரும்னா நம்மளோட ரிட்டன் எக்ஸாம் மார்க்கும் இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் டே 2ல் நடக்க எஃபிஷியன்சி டெஸ்ட்டும். இது 2 தான் வந்து ஓவரால் மார்க்கும் கட் ஆஃபையும் வந்து நமக்கு வந்து ப்ளே பண்ண போகிறதுனால இது 2 வந்து நல்லா பண்ண பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டபுள் ஸ்டார் எடுக்க வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைக்கணும்னு அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான அப்டேட்டான வீடியோ உங்களுக்கும் வரும். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.